மூழ்ய சோதனாவகட்ட சாமர ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதை பற்றினுடைய பிரதான தலைப்பாக தவ சோதனா திககட்ட அப்ப என்பதாக அந்த செய்திக்கு உபத்தலைப்பிடப்படுகிறது. ஊவே பெரபாசல் தருவான்ட்ட பொத் பேக் தீமட்ட ஐ ராஜ்ய பேங்க் துணக்கின் முதல் இல்லலா என்பதாக தலைப்பிடப்படுகிறது. ஊவா மாகாணத்தில் முன்பள்ளி பாடசாலை பிள்ளைகளுக்கு புத்தகப்பை வழங்குவதாக தெரிவித்து 3 அரச வங்கிகளில் பணம் கோரி இருக்கின்றார். பேங்கு திககின் துன் முதல் தம பௌத்கலிக கிணுமட்ட பெரகத் பவட்ட சோதனா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடுகிறார். அவ்வாறு வங்கியில் 3 வங்கிகளில் 2 வங்கிகள் பணம் வழங்கியிருக்கிறது. அந்த 2 வங்கிகள் வழங்கிய பணத்தை அவருடைய தனிப்பட்ட கணக்குக்கு மாற்றி இருக்கிறார் என்பதாக உபத்தலைப்பிடப்படுகிறது. அதே போல முதல் தீம பிரதிக்ஷேப கல பேங்குவே திபு பலாசபா சீர தெம்பத்து கல்பிரிமெட்ட பெற இவத் கரகெனிமின் லக்ஷ எக்கசிய ஹத்த துணக்க அலாபයක් කළ බවට චෝදනා என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே 2 வங்கிகள் கொடுத்துவிட்ட பணத்தை இன்னுமொரு வங்கி கொடுப்பதை நிராகரிக்க அந்த வங்கியில் ஊவா மாகாண சபை வைத்திருந்த நிலையான வைப்பை நீக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுத்ததனூடாக அரசாங்கத்திற்கு 173 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது அவரது விடயங்களை செய்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கான தலைப்பு எழுகிறது. போல மௌவி பத்திரிகையிலும் அல்லஸ் கொமிசமின் அத்தடங்குகத் சாமர சம்பத் ரிமாண்ட் என்பதாக இன்றைய மௌவி பத்திரிகையிலும் அதுமான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் தலைப்பிடப்பட இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. சாமர சம்பத் கைது, 2 வழக்குகளில் பிணை, மற்றொரு வழக்கில் ஏப்ரல் 1 வரை விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது கடந்த 2016ஆம் ஆண்டு முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அந்த வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற 6 நிலையான வைப்பு கணக்குகளை அகற்றிக் கொண்டமை ஊடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பார்லிமென்ட் உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதம நீதிவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது கிட்டத்தட்ட கடந்த 2016ஆம் ஆண்டு தொடர்பான வழக்கு தொடரப்பட்ட போதிலும் இப்போதுதான் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகின்றன. அந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டது. தனுஜா லக்மாலி நேற்று தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று வாக்குமூலம் வழங்க சாமர சம்பத் தசநாயக்க அழைக்கப்பட்டிருந்தார். 3 வழக்குகள் குறித்து விசாரிக்கப்பட்ட சாமர சம்பத் தசநாயக்க அவை தொடர்பில் கைது செய்யப்பட்டார். பின்னர் 3 வழக்குகள் தொடர்பிலும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டார். ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது கடந்த 2016ஆம் ஆண்டு முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென அரச வங்கிகள் 3இடமிருந்து அனுசரணை கோரி அதில் 2 வங்கிகள் கொடுத்த அனுசரணை பணத்தொகையை தனது சாமர சம்பத் மன்ற கணக்குக்கு வரவு வைத்துக் கொண்டமையை மையப்படுத்தி 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இலங்கை வங்கியிடமிருந்து 10 லட்சம் ரூபாவை அனுசரணை தொகையாக பெற்று தனிப்பட்ட மன்ற கணக்குக்கு மாற்றியமை, மக்கள் வங்கியிடமிருந்து 25 லட்சம் ரூபாவை பெற்று அவ்வாறு தனிப்பட்ட மன்ற கணக்குக்கு மாற்றியமை தொடர்பில் முதல் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென தேசிய சேமிப்பு வங்கியிடம் அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற 6 நிலையான வைப்பு கணக்குகளை அகற்றிக் கொண்டமை ஊடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை குறித்து 3வது வழக்கு இவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் அதன் சட்டப்பிரிவு உதவி பணிப்பாளர் சட்டத்தரணி சுலோச்சனா ஆஜராகி விடயங்களை முன்வைத்திருந்தார். விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரினார். சந்தேக நபருக்கு பிணை அளிக்கப்பட்டால் சாட்சியாளர்கள் சாட்சியம் வழங்க அச்சப்படுவர் என்ற அடிப்படையில் அவ்வாறு விளக்கமறியலில் வைக்குமாறு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149ஆம் அத்தியாயத்துடன் இணைத்து பார்க்க முடியும் என பிணை சட்டத்தின் 14ஆம் அத்தியாயத்தின் கீழான விடயங்களுக்கு அமைய சந்தேக நபரின் பிணை கோரிக்கையை ரத்து செய்யுமாறும் கோரிக்கை விடுத்தார்.
எனினும் சாமர சம்பத் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன 2016 ஆண்டு சமந்த வித்யாரத்ன செய்த முறைப்பாட்டுக்கமைய தனது சேவை பெறுநர் 2019 வாக்குமூலம் அளித்ததாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அளித்த போதெல்லாம் சென்று வாக்குமூலம் வழங்கியதாக கூறினார். அதனால் பிணை மறுக்க பிணை சட்டத்தின் கீழ் எந்த காரணியும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் சாட்சியாளர்களுக்கு தனது சேவை பெறுநர் ஒருபோதும் அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என குறிப்பிட்டார். 2016 ஆண்டு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு இவ்வளவு காலம் நடவடிக்கை எடுக்காது இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் தேவைகளுக்காக தனது சேவை பெறுநர் கைது செய்யப்பட்டதாகவும் தனது சேவை பெறுநரை தமது கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியை வழிநடத்தும் பிரதான நபர் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கூறினார். அவ்வாறு நிலையில் அவரை விளக்கமறியலில் வைத்தால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதன்படி மன்றில் ஊழல் விசாரணை ஆணைக்குழு உதவி சட்டப்பணிப்பாளர் 2016 முதல் பல்வேறு அரசியல் அழுத்தம் காரணமாக இவ்வழக்கினை விசாரணை தடைப்பட்டதாக அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுயாதீன ஆணைக்குழு எனும் ரீதியில் அதற்கு அழுத்தம் கொடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அழுத்தத்துக்கு உள்ளாகி கடமைகளை செய்ய மறுத்தவர்களையும் சட்டத்தின் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். எனினும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரி தமக்கு இந்த விவகாரத்தில் எந்த அரசியலும் பிரயோகிக்கப்படவில்லை எனவும் முழுமையான சுதந்திரத்தோடு விசாரித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் மூன்றாவது வழக்கில் அதாவது முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகை வழங்கும் என தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற நிலையான 6 வைப்பு கணக்கு அகற்றிக் கொண்டமை ஊடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய விவகாரத்தில் பின்னர் சாமர சம்பத்தின் அழுத்தம் காரணமாக அவ்வங்கியின் முகாமையாளர் இடமாற்றம் செய்யப்பட்டு பழிவாங்கப்பட்டதாகவும் இதனால் சாட்சியாளர்களுக்கு சந்தேக நபர் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் சுட்டிக்காட்டினார்கள். இதனை அடுத்தே தனித்தனியாக இடம்பெற்ற 3 வழக்குகளில் முதல் 2 வழக்குகள் தொடர்பில் அதாவது மக்கள் வங்கி இலங்கை வங்கி விவகாரம் தொடர்பில் சம்பத் தசநாயக்கவை ஒவ்வொரு வழக்கிலும் தலா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவித்தது. அவரது வெளிநாட்டு பயணமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகத்தை வழங்கவென தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற நிலையான 6 வைப்பு கணக்குகளை அகற்றிக் கொண்டமை ஊடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய விவகாரத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே நேற்று தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக ஆஜரான அதிகாரிகள் தெரிவித்த முக்கியமான விவகாரம் இந்த 2016 ஆண்டு சம்பவம் தொடர்பாக அப்போது சம்பந்த வித்யாரத்ன அவர்கள் வழக்கு பதிவு செய்திருந்தார். இருந்தபோதிலும் இந்த வழக்கின் சாட்சியாளர்கள் இந்த சாமர சம்பத் தசநாயக்க வாழ்கின்ற அந்த பகுதியை அண்மித்த பகுதியில் வாழ்கின்றவர்கள். எனவே உயிருக்கு அச்சுறுத்தல் அல்லது அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தொடர்பான விடயங்களுக்காக காரணிகளை வைத்து அவர்கள் சாட்சியம் அளிக்க பயந்திருந்தார்கள். அதேபோல் இந்த விவகாரத்தில் இந்த சேமிப்பு வங்கியினுடைய முகாமையாளர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார். இவ்வாறு அச்சுறுத்தல் காரணமாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு சாட்சியாளர்கள் வருவது தாமதமானது. எனவே இதன் காரணமாகத்தான் விசாரணை இடம்பெறவில்லை. எனவே தற்போது சாட்சியாளர்கள் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. எனவே 2 வழக்குகளில் அவருக்கு பிணை, 3வது வழக்கில் அவர் இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.